வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்க அப்படின்னா, ரதி வீட்ல தான் காமிக்கிறாங்க. கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ரதிய எழுப்பிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ளதா காமிக்கிறாங்க. அப்ப அர்ஜுன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைல் கொண்டாந்து குடுக்குறாரு. அப்ப ரதி இருந்துட்டு, "இது மாரி சாரி அர்ஜுன். நான் தான் வந்து உனக்கு கைட் பண்ணியிருக்கணும். ஆனா நானே வந்து உன் மேல பொறாமப்பட்ட மாரி பண்ணிட்டேன். நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. அதனால சாரி. இனிமேல் அந்த மாரி நடக்காது. நம்ம வந்து ஒண்ணா சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு, "எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க மேம் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்" அப்படின்றாங்க. அப்ப ரதி வந்துட்டு, "சரி ஓகே அர்ஜுன் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ரீனாவோட ஃப்ரெண்ட் அந்த சோனியா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்துட்டு ரீனாவ பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. பார்த்துட்டு, "நீயும் வந்து இப்ப பேசுவ, அப்ப பேசுவேன்னு நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ வந்து உங்க அம்மாவ பத்தி எதுவுமே பேசவே மாட்டேங்கிற. உங்க அம்மாவ பார்த்து பேசினியா இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரீனா வந்துட்டு, "மெதுவா பேசுடி, இது ஹாஸ்பிட்டல்" அப்படின்றாங்க. "இங்க யாருக்குமே அத பத்தி தெரியாது" அப்படின்றாங்க. "இங்க பாரு அவங்களே வராங்க. அவங்க தான் என்னோட அம்மா" அப்படின்றம்போது, நம்ப அந்த சோனியா பொண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அவங்க போய் வேணும்னே ரதி மேல இடிச்சுட்டு, "சாரி" அப்படின்றாங்க. "ஓகேம்மா, நீ இங்க என்ன பண்ற? பேஷண்ட்டா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல" அப்படின்றாங்க. "இல்ல உனக்கு இது உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையா? அதனால தான் கேட்குறேன்" அப்படின்றாங்க. "நான் வந்து இங்க என் ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்றாங்க. "சரி" அப்படின்றாங்க. இந்த மாரி தேங்க் யூ அப்படின்னு சொல்லி அந்த சோனியா பொண்ணு சொல்லுது. அதுக்கு ரதி வந்துட்டு, "எதுக்கு?" அப்படிங்கும்போது, சில விஷயங்கள் வந்துட்டு நம்ப வேண்டான்னு சொல்லி விடுற பொருள் வந்து மத்தவங்களுக்கு வந்து தேவைப்படுற மாரி இருக்கும். அது மாரி தான் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அவனால தான் என் வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு ரதி வந்துட்டு, "நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியவே இல்லையே" அப்படின்றாங்க. "இப்ப புரியாது. உங்களுக்கு அப்புறமா புரியும்" அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரதியே கிளம்பி போயிர்றாங்க. அதனால நம்ம ரீனா பார்த்தீங்க அப்படின்னா, நர்சிங் ரூம்ல வந்து ஒளிஞ்சிட்ருக்காங்க. அதே டைம்ல நம்ம அர்ஜுன் வந்து, "ஏன் இங்க என்னாச்சு? இங்க ஒளிஞ்சிட்ருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால தான் இங்க மறைஞ்சிட்ருக்கேன். நீ இங்க என்ன பண்ற?" அப்படிங்கும்போது, "சும்மா ரதி மேம பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்றாங்க. அதே டைம் நம்ம ராக்கி வந்துட்டு, "இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு இங்கே உட்காந்து தான் பேச இடம் இருந்துச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப 2 பேருமே ரீனாவும், அர்ஜுனும் எந்திரிச்சுட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராக்கி. சரி ஓகே. ஈவினிங் டின்னர்ல பார்க்கலாம்" அப்படின்றாங்க. அப்ப ராக்கி வந்துட்டு, "நான் சொன்ன ஹோட்டலுக்கு நீங்க என்னயவே இன்வைட் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டுருக்காப்ல. அப்ப நம்ம ரீனா போய் சோனியா கிட்ட, "ஏன்டி இப்படி பண்ற? அமைதியாவே இருக்க மாட்டியா?" அப்படின்றாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட் யாருன்னு தெரியல ஒரு பொண்ணு வருது. பார்த்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துருது. அப்ப நம்ம அனிதா சீனியரும், ரவி சீனியரும் தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு, "உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல, எனக்கு உடம்பு ஃபுல்லா டயர்டா இருக்கு" அப்படின்றாங்க. சரி, சில டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் என்னங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வராங்க நம்ம அனிதா சீனியர். வந்துட்டு, "இந்த மாரி இவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணணும். ஆனா பேஷண்ட் கூட வந்தவங்க யாருன்னே தெரியல. அதனால இன்னும் சில டெஸ்ட்லாம் எடுக்கணும்" அப்படின்றாங்க. ஆனா வந்து ஒரு மாரி வேண்டா வெறுப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரவிக்கு அது புரியுது. "நான் உங்ககிட்ட தனியா பேசணும்" அப்படின்றாங்க. "ஒர்க் விஷயமா எதா இருந்தாலும் பேசலாம். ஆனா பர்சனலா எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லி நம்ம அனிதா அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தேஜுக்கு மதன் ஃபோன் பண்றாப்ல. அப்ப தேஜ் வந்துட்டு, "இந்த மாரி நாம நெனச்ச மாரி எதுவுமே நடக்கல" அப்படின்றாங்க. மதனுக்கு வந்து கடுப்பாயி ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அதோட ஹாஸ்பிட்டல் சீன முடிக்கிறாங்க. ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம சோனியா வந்துட்டு கேட்குறாங்க, "என்னடி உனக்கு அந்த அர்ஜுன் பையன புடிச்சிருக்கா? நீ ஒரு மாரி பார்த்துட்டு இருக்க" அப்படின்றாங்க. "அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ கம்முனு சாப்பிடு" அப்படின்றாங்க. அப்ப நம்ம ராக்கி இருந்துட்டு, "எனக்கு வந்து ரீனாவ கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சோனியாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சோனியா வந்துட்டு, "அவ தான் அர்ஜுன லவ் பண்றாள. உனக்கு எப்படி இது பண்ண முடியும்? அது எனக்கு தெரியாது. எனக்கு நீங்க தான் ரீனாவ கூட சேர்த்து வைக்கணும்" அப்படின்றாங்க. "உனக்கெல்லாம் ரீனா செட் ஆக மாட்டா. ஏன்னா நீ ஒரு லூசு. வேலை என்னமோ அத மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம சோனியா. அதனால நம்ம ராக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ப ஆர்கே சாரும், அர்ஜுனும் பேசிக்கவே இல்ல. அப்ப ஹேண்ட் வாஷ் ரூம்ல வந்து கேட்குறாங்க, "உங்களுக்கெல்லாம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நெனச்சேன். ஆனா நீங்க ஏன் எதுவுமே பேசிக்கவே மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி ரீனா கேட்குறாங்க. அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு, "என்னன்னே தெரில. எங்க அம்மா இறந்தத பத்தி அவரும் எதுவும் கேட்கவே இல்ல. எனக்கு ஒரு மாரி கில்ட்டியாவே இருக்கு" அப்படின்றாங்க. "உங்க அப்பா கிட்ட நீ சாரி கேட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல." அப்ப அவரும் இருந்துட்டு, "நீ ஏன் வந்து பேசுவேன்னு கூட நெனச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. நீ போய் முதல்ல சாரி கேளு. உனக்கு தான் க்ளோஷர் இல்லைனா அப்படின்னா உனக்கு பிடிக்காதுல்ல. அதனால நீ போய் ஃபர்ஸ்ட்டு உங்க அப்பா கிட்ட பேசு" அப்படின்றாங்க. அப்ப நம்ம ராக்கி வந்துட்டு, "எனக்கு கொஞ்சம் வழி விட்டீங்க அப்படின்னா, நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போயிருவேனே" அப்படின்றாங்க. சரின்ட்டு அப்புறம் அவங்களும் கிளம்பிர்றாங்க ஹேண்ட் வாஷ் ரூம்ல இருந்து. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வராங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஆர்கே சார் கேட்குறாங்க, "உனக்கு வந்து பார்த்த உடனே உனக்கும் அர்ஜுனுக்கும் செட் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத புரிஞ்சுட்ட சோனியா இருந்துட்டு, குணாவையும் ராக்கி, "வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு" சொல்லி தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க.
அப்போ இருந்துட்டு நம்ம ரீனா சொல்கிறாங்க, ஆமாங்க சார், பார்த்ததுமே என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ள ரொம்ப செட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இது மாதிரி அர்ஜுன் யார்கிட்டயுமே பழகி நான் பார்க்கல, அவங்க அம்மா கூட தான் இவ்வளோ கூலாக இருப்பான், அதுக்கப்புறம் இப்போ உன் கூட இருக்கான் அப்படின்றாங்க. நான் போனதுக்கப்புறம் அர்ஜுனை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன், என்ன பண்ணுவான்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை, நீ தான் இருக்கீல அப்படின்றாங்க. நீ அப்படியே உன் அம்மா மாறிமா அப்படின்றாங்க. ரீனாக்கு செம ஷாக்காயே, எங்கள் அம்மா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு, மண்டையாட்டுறாரு. அப்போ நம்ம அர்ஜுன் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரவி வந்துட்டு அனிதாவை பற்றியும், நம்ம ரதி வந்துட்டு ரீனாவை பற்றியும், ஆர்கே சார் வந்துட்டு அர்ஜுனை பற்றியும், அர்ஜுன் வந்துட்டு அவங்க அப்பாவை பற்றியும், அப்புறம் நம்ம ரீனா வந்துட்டு ஆர்கே சார் சொன்னதை பற்றியுமே நினச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் கைஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.